ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வெளி வியூ, அதாவது வண்டி ஓட்டும்போது ரோட்டில் நம்ம எப்படி பார்த்து ஓட்டணுன்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து ஃபுல்லாகவே புரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்ற வீடியோவுக்கும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க. எல்லா வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோவில் உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான எக்ஸ்பிளைன் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் மூலிமா ரிப்ளை பண்ணுறேன். அப்படி முடியாத பட்சத்தில் நான் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன். நிறைய ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு நிறைய பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுபடியும் முதல்லேருந்து எடுக்கலாம். கிளச்சு, ஃபஸ்ட் கியர் வேலை பாருங்கள் சரியா, கடலில் கொஞ்சம் தூக்கி இப்போ மாரி ஃபஸ்ட் கியர். இப்போ ரிலாக்ஸாக பொறுமையாக எடுங்க, லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஆக்சிலேட்டரை படிப்படியாக கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி அந்த சிக்னல் போர்ட்லலாம் என்ன வருதுன்றத பாருங்கள். அந்த சிக்னல் போர்டில் பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் மாறுது. பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியலையா? கால் கொஞ்சம் வைக்கும்போதே தெரிஞ்சிருமே உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். இந்த தப்புலாம் ஏன் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்க கவனக்குறைவால தான் வருது. நெக்ஸ்ட். லெஃப்ட் தான் எனக்கு என்னவோ இழுக்கிற மாதிரியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா கவனமா பாருங்க. ஹாரன் ஒன் மோர். நெக்ஸ்ட். ஓகே, லெஃப்ட் அதிகமாக போகாதீங்க, இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகும். கொஞ்சம் ஸ்லோ. இப்போ அங்கே வேகத்தடை வரும், கம்ப்ளீட்டாக ஸ்லோ. கிளச்சு, பிரேக்கு, கொஞ்சம் இங்கேயே நீங்கள் வேகத்தை குறைச்சிட்டிங்கன்னா அந்த வேகத்தடைக்கு எவ்வளோ வேகம் தேவைன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் 20க்குள்ள, அவ்வளோதான். பிரேக்கை விட்டுருங்க. இப்போ செகண்ட் கியர், கிளச் மட்டும் எடுங்க ஸ்லோவாக. இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக போனால் போதும், அதிகமாக தேவையில்லை. பாருங்க, இங்கேருந்தே நீங்கள் ரைட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் கிட்ட போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம், அதாவது வேலை அதிகமாகிடும். தூரத்துலேருந்தே அந்த கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு லெஃப்ட் எவ்வளோ போகுது, ரைட் எவ்வளோ போகுதுன்னு நல்லா கவனமாக பாருங்க. ஓகே, தேர்ட் மாற்றிட்டு இப்போ ஒரே ஸ்பீடாக போகும். முன்னாடி என்ன நடக்குது, அங்கே நம்மளால் போக முடியுமா அப்படின்றத நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹார்ன் அடி. சைக்கிள்காரை நம்ப வேண்டாம், கொஞ்சம் ரைட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரைட் இங்கேருந்தே எடுத்தால் தான் அவனும் கொஞ்சம் நவுருவான். ஸ்லோ பண்ணி போயிட்டு இப்போ கிளச்சை அழுத்திங்க, நம்ம கியரை குறைச்சிக்கலாம். செகண்ட் நியூட்ரல்,
தள்ளி கீழே போட்டுட்டு லைட்டாக பிரேக் தடி பிரேக் கொஞ்சம். ஓகே, பிரேக் விட்டாங்க. இப்போ கிளச்சை மட்டும் பொறுமையாக மெதுவாக எடுங்க. இந்த ஸ்பீடு அதிகமாக கொடுக்க வேண்டாம். அதாவது ஆக்சிலேட்டரே இல்லாமல் மெதுவாக உருட்டுற மாதிரியே போனால் போதும். ஆக்சிலேட்டரே வேண்டாம். இப்போ நீங்கள் பஜாரில் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, அதனால் அதிகமாக ஆக்சிலேட்டர் இல்லாமல் யார் யார் என்ன பண்ணுறாங்கன்றதில் அதிகமாக ஃபோக்கஸ் கொடுங்க. இது கொஞ்சம் அதிகம்தான், கம்மியாக கொடுங்க. அதிகம் ராங் ரூட்டில் வண்டி வருது, ஹார்ன் அடிக்கும். லேசாக கொடுங்க. நீங்கள் கிளச்செல்லாம் அழுத்த தேவையில்ல, வெறும் ஸ்லோ பண்ணாலே போதும். நீங்கள் கிளச்சு அழுத்தி மறுபடியும் முதல்லேருந்து எடுத்தீங்கன்னா வண்டி ஜர்க் ஆகும். அது இம்பார்ட்டன்ட்னா மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இல்லைன்னா இந்த பக்கம் அதிகமாக நீங்கள் வளைக்கிறீங்களோன்னு தோணுது, தெரியுதா? ஸ்லோ கிளச், அங்கே பிரேக் தேவை, வேகத்தடை இருக்குது, இங்கேருந்து பிரேக் ஆரம்பி கொஞ்சம் அதிகமாக அவ்வளோதான். இப்போ விட்டுருங்க. ஏறி இறங்கின பிறகு இப்போ கிளச் எடுத்துட்டு, தெரியுதா நான் சொன்ன ஃபால்ட்டு? லெஃப்ட்டு நீங்கள் கொஞ்சம் விட்டுடுறீங்க, அது போகும்போது தான் லெஃப்ட் போகுதுன்னு வளைக்க ஆரம்பிக்கிறீங்க. லெஃப்ட்டு நீங்களா அதிகமாக வளைக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் கிளச்சு சொன்னா, அதுதான் லெஃப்ட் அதிகமாக போகக்கூடாது. ரைட்டில் பிடிச்சி ஓட்டினா இந்த மாதிரி வரவனை ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் லெஃப்ட் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஃபேஸ் பண்ணவே முடியாது, இன்னும் பயம் அதிகமாகும். அவன் பாட்டுன்னு வந்துடுவான் டக்குன்னு. அது நம்மளுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். இங்கே லெஃப்ட் கார்னர்லாம் நமக்கு நல்லா புரிகிற வரைக்கும் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம லெஃப்ட் சுகராக ஓட்ட முடியும். அதனால் லெஃப்ட்டு இப்போதைக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமாக விடுங்க. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச், பிரேக்கில் காலை வச்சுட்டு அந்த லாரிக்கு பின்னாடி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிரேக் மெதுவாக அப்படியே அந்த வேகத்தடை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் பிரேக். ஓகே, இப்போ நல்லா ஓரம் வந்து ரைட், இப்போ பிரேக். கிளச் கொஞ்சம் கூட விடாதீங்க. சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், தேர்டில் வந்தது நியூட்ரல் பண்ணிவிட்டு கிளச்சை முதல்ல எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ஓகே, ஓகே. இன்னையோட 4th டே. இன்னைக்கு நம்ம 4th டே கிளாஸ் பார்த்தோம். இதில் உங்களுக்கு தப்பு வர்றது எதில் அதிகமாக வருதுன்னு நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்களா? என்ன, எதில் மிஸ்டேக் ஆகுது? ஸ்டேரிங் மட்டும். அந்த ஸ்டேரிங் ஏன் மிஸ்டேக் வருதுன்னா, நீங்கள் எதிர்க்க வரவங்க மேலே அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கறதுனால லெஃப்ட்டு நீங்கள் ஒதுங்க ஆரம்பிக்கிறீங்க. அதனால் எதிர்க்க வரவங்க மேலே அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. நமக்கு போகிறதுக்கான வழி இருக்கா அதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதும். அதனால் இந்த லெஃப்ட்டு போகிறவங்களையும் சரி, ரைட்டில் வரவங்களையும் சரி, இவங்க 2 பேர் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வண்டி நேராகவே போகாது, நெளிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவன் வருவான் அவன் வருவான்ற ஒரு மைண்ட் தாட்லேயே நம்ம ஓட்டும்போது லெஃப்ட் ரைட் போயிட்டே இருக்கும். அதனால் இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. நீங்கள் போகிறதுக்கான வழி அங்கே இருந்தால் நீங்கள் அங்கே ரீச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வழி இல்லைன்னு தோணுதா, இங்கே நீங்கள் ஒரு 100 மீட்ரு 200 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சிலேட்டரை முழுசாக குறைச்சிருங்க. அதுவே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் கிட்ட ரீச் பண்ணுற வரைக்கும், அதாவது கிட்ட போயிட்டு நீங்கள் அங்கே பிளான் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக நம்ம பிரேக் அடிக்கிற மாதிரியோ இல்லை ஒதுங்குற மாதிரியோ ஆகிடும். அதனால் தூரத்துலேருந்து அதை கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. ஓகே, இன்றைக்கி இந்த கிளாஸ் போதும். இன்றைக்கி 4th கிளாஸ், அதாவது 4 டே கிளாஸ் முடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு அடுத்த வண்டி, அதாவது வேறு வண்டி, அந்த பெட்ரோல் வண்டியில் எப்படி டிரைவிங் பண்ணுறீங்கன்றதையும் அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.